Hi friends, welcome to Amma Samayal. இன்னைக்கு கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிங்க. இங்க நான் சோள எண்ணெய் பாவிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பூ, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை. இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் பெரிய சீரகம், 1/2 டீஸ்பூன் சிறு சீரகம், வெட்டி வச்ச 5 காய்ந்த மிளகாவை சேர்த்துக்குங்க. ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிங்க. வதங்கின வெங்காயத்தில் கருவேப்பிலை, தக்காளி பழம், பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா ஊசி மிளகாவை இதோட சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இப்போ வதங்கட்டும். இந்த வறுவலுக்கு கோழியை எப்படி மெரினேட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ கோழிக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது கோழி நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இந்த ஊற வச்ச கோழியை சட்டியில போட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். லேசா வதக்கி விட்டு தண்ணி ஊத்தாம இதுலயே மூடி போட்டு வேக விடுங்க. கோழி இறைச்சியில தண்ணி விடும், அதனால இந்த மாதிரி நல்லா சுண்டி எடுத்துக்குங்க. இந்த பதத்துக்கு வந்தோன்னே கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக விடுங்க. அப்பப்ப கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிக்காம பார்த்துக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கணும். தீய கொஞ்சம் குறைச்சிட்டு இதுல வேக வச்ச உருளைக்கிழங்கு, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருசீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எல்லாமே பவுடரா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தீய கொஞ்சம் கணக்கா வச்சுக்குங்க. இப்போ நம்ம வறுவலா செய்யறதுனால பக்கத்திலே இருந்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுல நான் நிறைய வகை தூள் போட்டிருக்கேன்ல, இந்த வறுவலோட சேர்த்து அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துடணும். உப்பு கணக்கா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. முக்கியமா அடி பிடிக்காம இருக்க கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா கோழி வறுவல் செய்யும் போது சீக்கிரத்திலேயே அடி பிடிக்கும். இங்க பாருங்க, கோழி நல்லா சட்டியில ஒட்டாம இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இங்க பாத்தீங்களா, மசாலா நல்லா இந்த சிக்கன்ல ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுவலா வந்தோடனே மல்லி இலையை தூவி இறக்கிருங்க. சுவையான கோழி வறுவல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே நாக்கு ஊறுதில்ல. இந்த கோழி வறுவல்ல சுட சுட சோறு போட்டு ரசத்தை ஊத்தி நல்லா பிழைஞ்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, செம்மையா இருக்கும். இந்த ருசியான கோழி வறுவலை நீங்களும் சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் ரசம் வச்சு ஃபேமிலியோட இந்த கோழி வறுவலை சாப்பிட போறேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.